என் வீட்டில் நான் தான் கடைக்குட்டி. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அம்மா, அப்பான்னு. நாங்க எங்க குடும்பமா அவ்ளோ சந்தோஷமா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. 5 பேருமே அவ்ளோ சந்தோஷமா இருப்போம். எங்க வீடு முழுக்க சிரிப்பு சத்தத்துக்கு பஞ்சமே இருக்காது. அவ்ளோ சந்தோஷமான குடும்பமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன அம்மா, அப்பா, அக்காங்க அப்படின்னு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. நான் கடைக்குட்டி அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே ஸ்பெஷல் தான். என் அம்மா நல்லா சமைப்பாங்க. குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்போட கொண்டு போவாங்க. அவ்ளோ திறமையானவங்க. குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுல என் அப்பாவை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அம்மா, அப்பா என்னோட அம்மா, அப்பா. அதே மாதிரி என் அக்காங்களும் அப்படித்தான். ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. என்ன ரொம்ப குழந்தை மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இவ்ளோ சந்தோஷமான குடும்பமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு டைம் எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துச்சு. எங்க பெரியப்பா பையனுக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். எங்க குடும்பத்திலேயே வர ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதுதான். என் அப்பா கூட பிறந்தவங்க 5 அண்ணங்க, அம்மா கூட பிறந்தவங்க 3 அக்காங்க, 2 அண்ணங்க அம்மாக்கு இருந்தாங்க. அம்மாவோட குடும்பமும் சரி, அப்பாவோட குடும்பமும் சரி, பெரிய குடும்பம். ஒரு விசேஷம், போக்குவரத்து அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எங்க குடும்பம் எல்லாமே. எங்க பெரியப்பா பையனோட கல்யாணமுமே அப்படித்தான். பல எதிர்பார்ப்புகளோட தான் அந்த கல்யாணத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு அண்ணாக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் சடனா வச்சதுனால என்னால போக முடியல. ஏன்னா எனக்கு இன்டர்னல் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அன்னைக்கு என் அம்மா, அப்பா, அக்காங்க மட்டும் தான் வந்து போனாங்க. ஒரு பெரிய பஸ் வச்சு 100 பேத்துக்கு மேல அதுல வந்து டிராவல் பண்ணி போனாங்க. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுல 15 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. மீதி பேத்துக்கெல்லாம் அடி, காயம், சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னு அப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. எங்களால எல்லாம் தாங்கவே முடியல. அந்த 15 பேத்துல என் அக்காங்களும் என் அம்மா அப்பாவும் இருந்தாங்க. எனக்கான அந்த 4 பேரும் இறந்து அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை. என் பெரியப்பா பொண்ணுக்கும் இதே மாதிரி எக்ஸாம் அப்படின்னு போகல. அவங்க ஃபேமிலியிலும் எனக்கு நடந்த மாதிரியே தான் அசம்பாவிதம் நடந்துருச்சு. யாருமே இல்லாம ஒரு அனாதையா வாழ்றது அப்படிங்கிறது கொடிய ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்த ஒரு குடும்பம் சடனா இல்ல அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. காலேஜ்ல இருந்து வந்து நான் வீட்டுல இருந்தேன். அன்னைக்கு அம்மா, அப்பா, அக்காங்க கிட்ட லாஸ்டா நான் பேசினேன். கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அவங்க பேசின கடைசி வார்த்தை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வரவே இல்லை யாருமே. இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பெரிய வீட்டுல தனிமையா பைத்தியமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னதான் என்ன சுத்தி சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இவங்களோட இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. என் அம்மா வீட்டு சொந்தமும் சரி, என் அப்பா வீட்டு சொந்தமும் சரி, என்ன நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, அடிக்கடி வந்து பாப்பாங்க. இருந்தாலும் என்னோட ஃபேமிலியை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அன்னைக்கு நானும் போயிருக்கலாமோ, நானும் இதே மாதிரி இல்லாம போயிருப்பேனே அப்படின்னு நினைச்சு நான் அழுகிறேன். அன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு மட்டும் அடி கிடையாது, எங்களோட ஹோல் மொத்த குடும்பத்துக்குமே ஒரு பேர் அடின்னு தான் சொல்லணும். ஒரு விசேஷம், பண்டிகை நாட்கள் அப்படின்னா எங்களோட வீடு அவ்வளோ கலகலப்பா இருக்கும். இன்னைக்கு பால் அடைஞ்சு இருள் அடைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னா லைட் எல்லாம் கூட சரியா போடவே மாட்டேன். அந்த இருளான வாழ்க்கையில யோசிச்சு என்னோட மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விதியும் இந்த மாதிரி ஒரு நிலைமையும் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் இறைவன் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஒருத்தவங்க இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியறதே இல்லை. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறதே புரிய வருது. இதெல்லாம் புரியும் போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒர்க்குக்குமே போயிட்டு இருக்கேன். ஏதோ போறேன், ஏதோ வர்றேன். ஒரு நடுப்பணமா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிரிப்பு, சந்தோஷத்தை எல்லாம் மறந்து பல நாள் ஆயிருச்சு. என்னால இதுல இருந்து கடந்து வரவே முடியல. இது